வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அண்ட் காரத்துக்காக 2 வரமிளகாய் அண்ட் 1 பச்சை மிளகாய், ஒரே ஒரு கொத்து கறிவேப்பிலை, கூடவே 2 பூண்டு பற்கள், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி இதை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் எதுவுமே சேர்க்க போகிறது தேவையில்லை. ஆனியன் வந்து எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்ச பொட்டேட்டோஸை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ தான் வந்து சூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் பொட்டேட்டோ கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்கின் வந்து நான் ரிமூவ் பண்ணல, பீல் பண்ணாமல் அப்படியே தான் நான் வந்து கழுவிட்டு நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஸ்டவ் வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். ஸ்டவ் வந்து இப்படி தான் சிம்மில் தான் இருக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா கூட நம்ம ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வேகலை அப்படின்னா அகைன் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பொட்டேட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு பாதி அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 25% வந்து வெந்தாவே போதும். நான் வந்து இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அப்படியே ட்ரை பொட்டேட்டோ ஃப்ரையாக தான் செய்ய போகிறேன். இது வந்து ரசம் சாதத்திற்கும் பருப்பு சாதம் அண்டு லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கரண்டியில் லேசாக கிளறும் போதே வந்து லைட்டாக உடஞ்சி வருது. அந்தளவுக்கு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். உங்களுக்கு காரம் குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கனாவே அந்த சூட்லேயே வந்து இந்த மசாலாவுடைய ராஸ்மல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து பரிமாற ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த டேஸ்டியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.